தேர்தல் ஆணையத்திற்கு எதிரான இந்தியா கூட்டணி பேரணி நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து தொடங்கியுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். हमको आगे आने दो, आगे गोल चक्कर से आगे, गोल चक्कर से आगे, गोल धारा से आगे आ जाओ, गोल धारा से आगे आने दो, गोल धारा से आगे, गोल धारा से आगे, गोल धारा के आगे, चल आगे चल, हाँ हाँ राम से. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. பீகாரில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மற்றும் 2024 மக்களவை தேர்தலில் மோசடி நடைபெற்றதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் அவர்கள் நடத்தி வரக்கூடிய பேரணி தற்போது தேசிய அரசியலில் கவனம் பெற்றிருக்கிறது. பீகார் மாநிலத்தில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் எதிர்க்கட்சிகள் 2024 மக்களவை தேர்தல் மற்றும் மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் உள்ளிட்டவற்றில் மோசடி நடைபெற்றதாகவும், அதாவது வாக்கு திருட்டு நடைபெற்றதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தால் இந்த விவகாரத்தை கண்டித்து தற்போது எதிர்க்கட்சிகளின் சார்பில் நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து தேர்தல் ஆணையம் நோக்கி ஒரு பிரம்மாண்ட பேரணி நடைபெற்று வருகிறது. இந்த பேரணியில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, திமுக எம்பிக்கள், சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியை சார்ந்த அனைத்து எதிர்க்கட்சி எம்பிக்களும் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள். நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய மகர்துவார பகுதியில் இருந்து தேர்தல் ஆணையம் நோக்கி இந்த பேரணி செல்ல இருக்கிறது. அதன் பிறகு பல்வேறு கட்சிகளை சார்ந்த குழு தேர்தல் ஆணையர்களையும் சந்திக்க இருக்கின்றனர். ஆனால் இந்த பேரணிக்கு டெல்லி காவல்துறையின் அனுமதி இன்னும் கொடுக்கப்படவில்லை. எனவே அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு அருகே இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் பவன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியிலே காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த பகுதியிலே ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருப்பதோடு தடுப்புகளையும் அங்கே அமைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பேரணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி எம்பிக்கள் தங்கள் கைகளில் அந்தந்த மொழிகளில் பதாகைகளை ஏந்தியபடியும் பிரம்மாண்டமான பேனரை பிடித்தபடியும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். குறிப்பாக ஓட் சோரி பந்த் கரோ, வாக்குகளை தடுத்து நிறுத்து, டெமோக்ரஸிக்கோ ஹத்யா கர்னா பந்த் கரோ, அதாவது ஜனநாயகத்தை கொலை செய்வதை தடுத்து நிறுத்து என்று ஹிந்தி, ஆங்கிலம் உள்ளிட்ட பிற மொழிகளில் எழுதப்பட்ட வாசகங்களை எழுதியபடி அவர்கள் இந்த பேரணியிலே இருக்கிறார்கள். இந்த பேரணி தடுத்து நிறுத்தப்பட்டாலும் அதன் பிறகு தேர்தல் ஆணையம் இந்த எதிர்க்கட்சிகளை சார்ந்த குழுவினருக்கு இன்று மதியம் 12:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறது. எனவே